சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த இனிய காலை பொழுதில் மங்களகரமான நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய உதயத்தில் உங்களுடைய வாழ்க்கை இன்றைய தினம் சிறந்திட வேண்டும். அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்திட வேண்டும். இறைவன் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டாக வேண்டும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியடைய வேண்டும் என்ற வாழ்த்துதலோடு இந்த பகுதியை நாள்தோறும் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாள் பார்த்தீங்கன்னா, குரோதி வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 21/6/2024 வளர்பிறை சதுர்த்தசி திதி காலை 7:44 மணி வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி, கேட்டை நட்சத்திரம் மாலை 6:58 மணி வரை. அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மரண யோகமும் அமிர்த யோகமும் கலந்த நாள். இந்த நாள் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரத்தில் சுப நிகழ்ச்சிகளை செய்வதன் வழியாக சுபகாரியங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பது பொதுவான விதி. இந்த நாளில் சூலம் என்று பார்க்கின்ற போது மேற்கு திசைக்கு சூலம், பரிகாரம் என்று பார்க்கின்ற போது வெள்ளம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:59 மணி வரை மேஷ ராசினருக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு ரிஷபராசினருக்கு. மாலை வரை மேஷ ராசினர் அமைதியாக இருப்பது, சிந்தித்து செயல்படுவது, அமைதி காப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். மாலை 6:59 மணிக்கு பிறகு ரிஷபராசினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டம நாட்களில் இரவு பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். பொதுவாக இன்றைய தினம் அம்மனை வழிபடுவதன் வழியாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதில் நினைத்து கொண்டு செயல்படுங்கள். அந்த செயல்கள் லாபத்தில் முடியும். இந்த நாளில் சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது காலை 5:47 அஸ்தமனம் மாலை 6:34 தொடர்வோம். மேஷ ராசினரே, நீ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சங்கடத்திலிருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கீங்க. நேற்று சந்திராஷ்டமம், இன்றைக்கும் உங்களுக்கு இன்று மாலை 7 மணி வரையில் சந்திராஷ்டமம் இருக்கு. 7 மணி வரையில் சில நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்தாலும் அதன் பிறகு நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இன்று இருக்காது. பரணியிலும் 1ஆம் பாதத்திலும் 2ஆம் பாதத்திலும் பிறந்தவர்களுக்கும் பெரிய பாதிப்புகள், சங்கடங்கள் நிகழாது. 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் இந்த நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக செயல்பட வேண்டும். அனைவருக்குமே, மேஷராசியில் பிறந்த அனைவருக்குமே இன்று மாலை 7 மணி முதல் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், வசதி அதிகரிக்கும், பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். ரிஷப ராசி நண்பர்களே, கொஞ்சம் சந்தோஷமான விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய இடத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இன்று மாலை 7 மணி வரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பது எல்லாம் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய, நடந்தேறக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் இன்று மாலை 7 மணி வரையில். வாழ்க்கை துணையால் ஆதாயம், சந்தோஷம், நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, தொழிலில் லாபம், முயற்சிகள் வெற்றி, வருமானம் அதிகரிப்பு, எதுவெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துமோ அவற்றிலெல்லாம் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாக, அந்த சந்தோஷத்தை கொடுத்திடக்கூடிய நாளாக இருக்க போகிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்று மாலை 7 மணிக்கு பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. உங்களுக்கு கொஞ்சம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் 7 மணிக்கு பிறகு நிதானமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாக இருக்கும். இந்த நாள் பொதுவாக உங்களுக்கு ஒரு யோகமான நாள்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான நாளுங்க இன்னைக்கு உங்களுக்கு. 2 பக்கத்திலும் ஒரு யோகத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். சாயங்காலம் 7 மணி பார்த்தீங்கன்னா மாலை 7 மணி வரையிலும் 6ஆம் இடத்துல, அதன் பிறகு 7ஆம் இடத்துல,
பகல் முழுவதும் பார்த்தா உழைப்பு, உழைப்பில் வெற்றி, வழக்கு, வழக்கில் வெற்றி, உடல் ஆரோக்கியம், இப்படிலாம் போய்கிட்டே இருக்கும். அந்த மாலைக்கு பிறகு இரவு வருகின்ற போது எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய நாளாக, விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக, எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய நாளாக, உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக, பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நாள் மிக அற்புதமான நாள். இன்றைக்கு உங்களுக்கு எல்லா விதமான யோகங்களும் இந்த நாளில் உங்களுக்கு உண்டாகும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த நாளை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கடகராசி நண்பர்களே, என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நகர்ந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. இது நடக்குமா நடக்காதான்னு கேள்வி இருந்திருக்கும். அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கும். நினைப்பது நடந்திருக்கும். கொஞ்சம் உங்களுடைய அறிவு தன்மையால் சிலவற்றை சாதித்து கொண்டிருப்பீங்க. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களில் தடைகள் ஏற்படுத்தாலும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். உங்களுடைய உடல்நிலையிலும் மனநிலையிலும் ஒரு மாற்றம் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடும். உடல் ஆரோக்கியம் அடையும். எல்லா விதத்திலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக, எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். சிம்ம ராசி நண்பர்களே, சில ராசினருக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி செய்தால்தான் லாபத்தை அடைய முடியும், வேலை செய்தால்தான் பலனை அடைய முடியும். சில ராசினருக்கு சில நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இன்னைக்கு உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். எல்லாவற்றிலும் முயற்சிகள் தேவைப்படும். உழைப்பு இருந்தால் மட்டும் அந்த உழைப்பு எந்த அளவிற்கு இருக்கிறதோ, எந்த அளவிற்கு முதலீடு இருக்கிறதோ அந்த அளவிற்கு லாபம் காணக்கூடிய நிலை போல உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஆதாயத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். இன்று மாலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிள்ளைகள் நலனில் கூடுதலாக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும். பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு ஆதாயமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திட்டமிட்டு செயல்படுவதன் வழியாக இந்த நாளை உங்களுக்கு சாதகமான நாளாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். கன்னிராசி நண்பர்களே, இன்று மாலை 7 மணி வரை பார்த்தீங்கன்னா உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி, எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி, நினைத்த செயல்கள் எல்லாம் வெற்றி, ஈடுபடுகின்ற வேலைகள் எல்லாம் வெற்றி, எல்லாவற்றிலும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான வெற்றியினை அடையக்கூடிய நாளாக, முயற்சியால் லாபத்தை காணக்கூடிய நாளாக, சந்தோஷத்தை காணக்கூடிய நாளாக, தன்னம்பிக்கை அதிகரித்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் 7 மணிக்கு பிறகு, மாலை 7 மணிக்கு பிறகு 4ஆம் இடத்திற்கு சந்திரன் வராரு. அப்போ கொஞ்சம் வேலைபளு அதிகரிக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். இப்போ சின்ன தகவல் மட்டும்தான் இது. எதிர்பார்ப்பு என்பது என்ன சொல்லிட்டு வராரு இவர், அது என்ன எதிர்பார்ப்பு கேட்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். எதை நீங்கள் தேடுகின்றீர்களோ அதை அடையக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் வரவில் இழுபறி இருக்கும். செலவு கொஞ்சம் ஏற்பட செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தினுடைய நெருக்கடி இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத அளவுக்கு சில சங்கடங்கள் ஏற்படும். இருந்தாலும் வரவு என்பது வந்து கொண்டிருக்கும். வரவை விட செலவு அதிகரித்து கொண்டிருக்கும். அதே போல அலுவலகத்திலும் வேலை பளு அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகளால் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ வார்த்தைகளில் இன்று நிதானம் தேவை. இன்று மாலை 7 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக, முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக, விருப்பங்கள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். இந்த நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு காலையில் ஒரு நிலையும் மாலையில் ஒரு நிலையும், 2 நிலையுமே உங்களுக்கு ஆதாயமான நிலையாக இருக்கும். இந்த நாளில் முயற்சி உங்களுக்கு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த முயற்சிகள் எல்லாம் மாலை வெற்றியாகிடக்கூடிய நிலை இருக்குது. விருச்சிக ராசி நண்பர்களே, இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம் போல செயல்படுவீங்க. உங்கள் மனம் என்ன சொல்கிறதோ அதுதான் உங்களுடைய வாக்கு. இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருப்பீங்க.
மற்றவர் சொல்வதெல்லாம் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு தெளிவாக சில திட்டமிடுவீங்க. இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும் முடிவு பண்ணுவீங்க. அதன்படி உங்களுடைய வேலைகளை பார்ப்பீங்க. ஆனால் மாலை 7 மணிக்கு பிறகு எதிர்பார்த்த வருவாய் இன்றைக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும், வருவாய் வந்து சேரும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி இன்றைய தினம் உங்களால் நடத்தி கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், வரவுகள் இருக்கிறது. உங்களுடைய செல்வாக்கும் உயரக்கூடிய நாளாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, நேற்று வரலும் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார சிக்கல், பண வரவில் தடைகள், எதிர்பார்ப்பு இழுபறி என்பதில் இருந்திருக்கும். இன்னைக்கும் இருக்கும். ஆனால் நேற்று இருந்தது போல் இல்லாமல் இன்று ஒரு மாற்றம் இருக்கும். இன்று மாலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு லாபம் உண்டாகணும் இல்லையா? உழைத்த உழைப்பிற்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா? அந்த பலன்களை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். எல்லா விதமான சங்கடங்களையும் விலகி உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக்கிடக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும். வருமானம் அதிகரிக்கும், வாய்ப்புகள் தேடி வரும், உங்களுடைய செல்வாக்கு உயரும், குடும்பத்தில் சந்தோஷமான நிலை இன்று மாலை உங்களுக்கு ஏற்படும். மகர ராசி நண்பர்களே, கொஞ்சம் 2-3 நாளாகவே உங்களுடைய விருப்பம்லாம் ஈஸியாக நிறைவேற்றிட்டு இருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மாலை 7 மணி வரையில் எதிர்பார்த்த வரவு வந்துக்கிட்டு இருக்கோம். கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும். ஆசைகள் பூர்த்தியாகும், எண்ணங்கள் பூர்த்தியாகும், விருப்பங்கள் பூர்த்தியாகும் என்று சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா விதத்திலும் ஒரு யோகமான நாள் தான் இன்னைக்கு உங்களுக்கு. இந்த நேரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 7 மணி வரையில் உங்களுக்கு இன்று யோகமாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். இப்போ வாகனத்தை இயக்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலிலும் கவனமாக இருக்கணும். இன்று மாலை 7 மணிக்கு மேலாக யாருக்கும் கடன் கொடுத்தால் அந்த பணம் திரும்பி வராது என்ற சிந்தனை உங்களுக்கு வந்துடணும். கடன் கொடுக்க வேண்டாம், கொடுத்த பணம் திரும்பி வராது. மாலை 7 மணிக்கு பிறகு 7 மணி வரையில் உங்கள் நிலை ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கும். அதன் பிறகு செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. கும்பராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது. இன்று பகல் முழுவதும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான், அதன் பிறகு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில். அப்போ தொழிலை ஒட்டிய லாபம், எதிர்பார்ப்பு நிறைவேறுதல், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகுதல், எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான யோகமான நாளாக இருக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகம் என்ற எல்லா நிலையிலும் குடும்பத்தில் ஒரு தனி செல்வாக்கு இன்னைக்கு ஏற்படும். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கும். மீன ராசி நண்பர்களே, இன்று பெரியோர்களின் ஆசீர்வாதமும் தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைப்பதுடன் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும். தொழில் ஸ்தானத்திற்கு மாலை 7 மணிக்கு பிறகு சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகள், தொழில் சிந்தனை என்பது அங்கே எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் லாபமாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த மாற்றங்களை உங்களால் அடைய முடியும். வியாபாரம் விருத்தியாகும். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க. நீங்க எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு ஒரு யோகமான நாளாக மீன ராசினருக்கு இருக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி, மிதுன ராசி, கடகராசி, மகரம், கும்பராசினருக்கு, கன்னி ராசினருக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்க போகிறது. மீண்டும் நாளை சந்திக்கிறேன். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும். அதற்கு வழிகாட்டுதலாக
சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.